இப்ப நான் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் விமர்சனம் செய்கிறேன். ஆனா சிறுதரன் வந்து நான் பார் வச்சுக்கன்னு நான் ஏற்றுக்கொள்ளல. நான் இப்போ மறலிக்க படிச்சவர் வச்சிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். இல்ல அறியுமடா வடிவா இவங்களுக்கெல்லாம் பொட்டி தந்து வாங்கி வச்சிருக்கிறான். இந்த பயப்புள்ள இந்த கத்துறான் நின்று ஒத்த ரூபா காசு வாங்காம உடம்பையும் பார்க்காம ஒரு 4 மணத்தெல்லாம் விடாம கழிக்கனா வயிறு என்ன நோவும் தெரியுமா? படிச்சவன் இவன் நல்லா மனுஷன் இவன் தான் பேக்காட்டுக்கான பக்கா பக்கா பம்மாத்து சுத்தமாத்துக்கான இவன் தான். அடுத்த கேள்வியை போட்டு விட்டுங்க. இப்ப இன்னைக்கு பேசி விட்டுருவான் பாத்தீங்களா? அப்படி ஒரு பாலத்தை ஒரு கத்தாண்டா கட்ட முடியும். ஆமா அதுக்கு எத்தனை செய்தி ஓடுவிய 13,000 கோடிக்கு மேல இலங்கை ரூபாயில மாசம் ஒன்றுக்கு கட்டணும். 200 கோடி ரூபாய் தண்டம் கட்டிக்கிறானே சாதனைய பாத்தீங்களா? 200 கோடி ரூபாய் 35 நாள் அடிச்சவங்க தண்டம் கட்டிருக்கான். இன்னைக்கு கரைச்சி பிரதேச சபையில 805 மில்லியன் செலவு. கரைச்சி பிரதேச சபைக்கு 805 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? செய்யப்பட்டிருக்கு. அப்ப லாபம் எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிற. அப்ப இந்த விளக்கத்திற்கு கூட கேள்வி கூட விளக்கத்தை கொடுக்க முடியாத இவர்கள் நீங்க ஏன் ஓடி பதங்கிறீங்க? அது என்ன கூட பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிமார் போகிற ஊடகத்துக்கும் பின்னால ஒரு யூடியூபர் மட்டும் அப்படி தேடி வாரான். நீங்க போறது எப்படி அவனுக்கு தெரியும்? இந்த கொஞ்ச நாளா இந்த யூடியூபர் மாதிரி செய்யற விளையாட்டு பத்தில இந்திய ராணுவத்துக்கு பிரபலப்படுத்துறதுக்காக இந்திய ராணுவம் பாலம் கட்டுது. இந்திய ராணுவம் தப்பினார்கள். இந்திய ராணுவம் அடி ஒரு பாலம் தான் விளம்பரம். அப்ப இது பேரு வந்து யாழ்ப்பாணத்துக்கூடிய அவர்கள் இவைக்கு கீழே நிரப்பிக் கொள்ளுங்க நீங்கள். இப்ப நான் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் விமர்சனம் செய்கிறேன். ஆனா சிறுதரன் வந்து நான் பார் வச்சுக்கன்னு நான் ஏற்றுக்கொள்ளல. நான் இப்போ மறலிக்க படிச்சவர் வச்சிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். இல்ல அப்படி இருந்தேன்னா வா கொடுத்தவன் தான் கொடுத்தேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன மாதிரி ஏத்தவன வரமாட்டேங்க ரெண்டு பேர். அந்த அந்த எங்க வச்சு என்ன செய்தான்னு சொல்றது வர்றது தான் வரணும் ரெடின்னு சொல்லிட்டாரு. ஆனா சிறுதனம் வரமாட்டேங்கிறார். சிறுதனம் வரமாட்டேங்கிறார். வந்தானா மேல எழுதி விட்டு கதைப்பேன். ஏன்னா எங்க வச்சு கொடுத்தது யார் கொடுத்தது எந்தெந்த இதுல கொடுத்தது நான் 4 பாரம் சொல்றேன்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப அவரை கூடி வந்து கதைக்க வைக்கலானுக்கும் வரமாட்டேங்கிறார். நான் இன்று வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை ஏற்கல. சரியா வச்சப்ப நான் ஒரு மேல வந்து அவர் கதைச்சு தானே. இப்ப அவன் இப்ப வன்னிமந்தனே சொல்லான் நாள் வச்சு சொல்லான் தானே. அப்படி சொல்றவன் அந்த பாரம் பணம் பிடிச்சி காட்டல. அவன் இந்த கொடிகாமத்துல இந்த பார் இவருடைய பேர்ல இவட்ட மகண்ட பேர்ல இருக்குது. தம்பியின் பேர்ல வச்சிருக்கின்றது. தம்பி சாரை கடை வச்சிருந்தா இவர் எப்படி இருக்க பொறுப்பாக அடுத்த கழியை கட்டு விட்டுருவான். இப்ப பல்லு பிடிங்கி விட்டுருவான். இப்ப மகன் வச்சிருக்கிறான். மகன் இங்க வந்து சட்டம் படிக்கிறான். அவன் எப்படி அந்த பாரம் எப்படி வச்சிருப்பான்? வாய்ப்பு இருக்குமா? அப்ப அப்பா வச்சிருந்தாலும் மகன் வச்சிருந்தாலும் எல்லாம் ஒன்றுதாடா பைத்தியக்கார கூட்டமே. இல்ல இவர் தான் நாங்க போட்டு கொடுத்தோம் இருக்குன்னு சொல்றான். அப்ப கொண்டு வான்னு சொல்றேன். ஆனா சிறுதரன் நான் வந்து இந்த ராணுவ அதிகாரியை கொண்டு வரதுக்கு அந்த ஓட்டு போடுறது நான் எதிர்க்கிறேன்னு சொல்றேன். அதை நான் எதிர்க்கல. அதை வந்து நான் ஏற்கல எதிர்க்கிறேன்னு சொல்றேன். நம்ம இந்த ராணுவ அதிகாரி எங்களை கொண்டு வந்து வர்றதுக்கு எதுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க? என்ன தேவை இருக்குது? ஏன் நீங்க போடணும்? அதுக்கு விளக்கம் கொடுங்க. என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அரசியல் ஞானி அவர் அரசியல் ஞானியா கொடுக்க மாட்டேங்கிறார். எனக்கு அண்ணன் நான் கடுமையா விமர்சனம் செய்யறது இல்லை ஒரு நாளும். பட் எனக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறார். அவர் கதைச்சாத்தான் எனக்கு அந்த கேள்வி தெரியும். நான் கூட பேசினாலும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துதான் தெரியும். இவர் இந்த பைத்தியக்காரனை கொஞ்சம் நாங்கள் வந்து விட்டாலும் பெரிய ஆள் ஆகி விடுவாங்க பைத்தியக்கார கூட்டங்களே. அப்போ இன்றைக்கு அசானி வந்தா இல்லையா? அசானி ஒன்று போய் பக்கத்துல போட்டோ பிடிச்சி கொடுத்தீங்க. ராணில இருந்து எல்லாரும் போனீங்க. அவ கில்பிசாக்கு பக்கத்துல பின்னால போனீங்க. ஏன் போனீங்க? ஏன்னா விளம்பரம் உங்களுக்கு மக்கள் கூட இருக்கா போய் நின்றாங்க. வாக்கு வரும் ஓட்டு வரும். அப்படித்தானே பைத்தியக்கார கூட்டங்கள். அப்ப நீங்க பைத்தியக்கார கூட்டமா நான் பைத்தியக்கார கூட்டமா? விளம்பரத்துக்கு அலைகிற இந்த அரசியல்வாதிகளும் விளம்பரத்துக்கு இந்த கொஞ்சம் கூட்டம் தெரியுதுக்கு நம்மள பாட்டு வந்து தமிழ் தேசியம் வந்து போய் அங்க கெட்டப்பன் காட்டி கொடுக்கணும் போய் நிக்கிறது. அதாவது அண்ணன் கேசவன் அவர்கள், அண்ணன் வாணன் அவர்கள், அக்கா பிரியாக்கா அவர்கள் மற்றும் நினைக்கிறேன் தமயந்தி அக்கா நினைக்கிறேன் அவர்கள் மற்றும் ஒருவர் எனக்கு பேர் தெரியல. இவரெல்லாம் தந்த காசு இருக்கிற தலா 10,000 ரூபாய் படி சாப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு வவுனியாவில் உள்ள பாடசாலைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 16ஆம் தேதி பாடசாலை திட்டமிட்டபடி அரசு சொன்னது போன்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதுல என்ன சிக்கல், பாடசாலைக்குள் நீர் இருப்பதாலும் அந்த மாணவர்களுடைய வரவு வந்து கம்மியா இருக்கு. ஒரு 50 பேர் 25 பேர் 30 பேர் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட 190 மாணவர்களுக்கு கொடுப்பதாக கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை இப்பொழுது செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்ப 100 அந்த உணவை கொடுக்கலாம் போகலாம்னுட்டு அப்ப நான் அண்ணன் பாணனுடன் அண்ணன் கைசனுடன் நான் பேசியிருந்தேன். தம்பி சாப்பாடு தரையே இங்க எங்க கொடுத்தாலும் சரி உங்க ரெண்டு சொல்லிட்டாங்க. அக்கா பிரியாக்கோட நம்பரை காணல.
வேற நம்பர் இருந்துச்சு, அது வாட்ஸ்அப்ல இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ இதை கொண்டு போய் அங்கே கொடுக்கலாமட்டு நான் நூலேக்கு போயிருந்தேன். இங்கே போன போது இப்போ அது கொடுக்க போயிருந்துங்க. நான் வந்து சொல்றேன், நான் விடத்துக்கு உதவி செய்ய என்ன உதவி செய்ய விடுங்க, இல்லை யாரா தடுத்தீங்கன்னா நான் நிப்பாட்டி விட்டுருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நபர் செய்யற விடயத்துக்காக ஒரு பகுதி வாழ் மக்களுக்கு வரக்கூடிய உதவி திட்டங்கள் தடப்பட்டு விடும். நீங்கள் அதை விரும்பினால் செய்யுங்க. நீங்க எப்பவுமே அப்படித்தான் நிக்கிறீங்க. நான் வெளிப்படையா சொல்லிடுறேன், எனக்கு அது சரிப்பட்டு வராது. அந்த மக்களுக்கு உதவி செய்ய விரும்பல. மட்டக்களப்புக்கும் இங்கே போனா எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கு. இந்த மட்டக்களப்பு அந்த நோலியாவுடைய உணவு திட்டத்தை கையாள்வர் வேறு நான் அல்ல, தங்கம் மட்டும்தான். ஏன் தங்கம் தான். அப்போ அவர்கள் அவருடைய விடயத்துக்கு கட்டி நகரர், அதுக்கு நான் வரல. நான் வந்து பவனியில் உள்ள அக்காவுக்கு கொடுக்குறேன். இப்போ அதை தற்காலிகமாக நிப்பாட்டி இருக்கிறேன். அப்போ பாதிக்கப்பட்டவருடைய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த மக்கள், இந்த அண்ணன், இந்த கேசவனுக்கு என்ன தலையெழுத்து கொடுக்கணும்ட்டு, இந்த வாணன் அன்னைக்கு என்ன வில்லங்கம், பிரியாக்காக்கு என்ன தலையெழுத்தா இல்ல கேட்கிறேன். இன்றைய கூட 2-3 பேர் பேசியிருக்காங்க தெல்லாம் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா இந்த மக்கள் அங்க அவலத்தை பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு முற்பட்டு வாரார்கள். நீங்க அந்த உதவியை கொண்டு போற நீங்க உங்களுடைய சில காரணங்களுக்காக வந்து அதை அந்த உணவை தடுத்து விட்டீங்கன்னா என்ன செய்யறது? அது சரியா அழகாது இல்ல கேட்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு அண்ணனுக்கு திருப்ப போற அண்ணன் சிக்கலா கிடக்கணும், அது பிரச்சனை தானே எங்கேயா கொடுத்துருங்கன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு யாராவது பாதிக்கப்பட்ட குடப்பாடு விட்டுட்டாங்க, அதுக்கு தான் வந்துருக்காங்க. தம்பி சொன்னா சரி இருக்கானா ஓ மனுஷில தான் போறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க, இடையில வராதுங்க யார் தேசிய. இந்த மக்கள் பாவம் இன்றைய கூட காலையை பார்க்கறோட அழகழகே தான் வருது. உறவுகளை இழந்து ஓட்டு அவங்க அன்றாடம் கூலிக்கு போனா தான் சாப்பாடு. பாவம் அங்க ஒரே மகளை திருப்பி தான் கொடுத்துட்டு போட்டேன், சாப்பிட்டு போட்டேன், அதுக்கு தானே அண்ணன் தம்பி கொடுக்குறாங்க. இங்க விடுங்களேன், ஏன் 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 இது கிடைக்க நின்று நான் விரைவில் இந்த எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். இது பள்ளிக்கூடம் போது நான் போட்டு முடிச்சு விட்டுருவேன்னா. ஸோ அதில் முடிச்சுட்டு அந்த உதவி நான் புல்ல நான் நிப்பாட்டிட்டு நான் வேற ஒரு அணியை உருவாக்குறேன் புதுசா. நம்ம அணியை வேற இந்த வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் புல் ஸ்டாப். அதே மாதிரி உறவுகளை வந்து சிலவர் வந்து உதவி செய்தவர்கள், அதை முன்னெடுத்து சென்றவர்கள் உங்களை இன்பாக்ஸில் வந்து உங்களோட உதவி கேட்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு 3 பேரை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ஷாக்கிங், ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. நான் சம்பந்தப்பட்டவுடன் விசாரித்தேன். ஒரு சில இடம் கட்டதா சொல்லியிருந்தாங்க, அப்படின்னு சொல்லலை. அதனால தயவுசெய்து உறவுகளுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தம்பியாகிய நான் என்னோட வருகிற விடயம் மட்டும்தான் நீங்க செய்யும். அங்கே களத்துல முன்னிலையில் நிற்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்டதில் இன்பாக்ஸுக்கு வந்து அப்படி கிடைச்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ மொடரேட்டர் வந்து இதுக்கு யாரும் இல்லை, நானே நம்மட தங்கவும் தான். அவ எல்லாம் முழுக்கல்ல எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இனி அவங்க நான் வச்சிருக்க அவங்க சரிப்பட்டு வராது, நான் பயணிக்கவும் மாட்டேன் அவங்க கூட. அதனால அவங்க நான் என்ன சொல்லிவிட்டேன், நான் உறவுல வந்து இப்ப நான் தான், யார் வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நான் இல்லை. அப்ப என்ன வந்து சொன்னாலும் எனக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நான் வந்து மக்களுக்கு கணக்கு கொடுக்கணும். இல்லை மேலே வந்து கதைத்தவர் உங்கள்கிட்ட வந்து இவர் உங்கள்கிட்ட தான் நின்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் தெளிப்படியே சொல்லிட்டேன். இப்போ நான் தான் இங்கே மொடரேட்டர், வேற அவரும் இல்லை, நான் தான். நானும் ஏன் தங்கம் தான். அதனால எந்த நடவடிக்கையும் இங்கே வராது. எனக்கு நான் தானே சொல்லிவிட்டேன், நான் நேர சொல்லிவிட்டு போடுவேன். எனக்கு இந்த ரெட்டை ஓடம் போட எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போது மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் இனம் விடுதலை வந்து நிற்கிறேன். நான் பெட்டி வாங்கவும் இல்லை யார்கிட்ட, எனக்கு தரவும் இல்லை யார் இது வரைக்கும். தான் தான் சொல்லிவிடுவோம். இதுல வீணா பணம்லாம் கொடுக்குறேன், எனக்கு தரமாட்டேங்கிறானு. நானும் கேட்டு போறேன், தாங்கனாலும் தரமாட்டேங்கிறேன். இப்ப வந்து அது இந்த 1 கோடி கூட கொடுத்துருப்பேன் மலையத்துக்கு. மக்கள் என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஒரு பேர் ஒத்தரவோ தர மாட்டேன்டா. அடே என்னோட நின்றவனுக்கு கொண்டே பெட்டி வெட்டியா கொடுக்குறாங்க, காரு ஜீப் எல்லாம் கொடுக்குறாங்கடா. போய் என்ன தகவல் இருக்குன்னு கொடுத்தே தெரியாது. என்ன வன்னி மந்தனா விழுத்தி போட்டாங்களாம். வன்னி மந்தன் விழுந்து நொறுங்கி அப்படியே அழிச்சாச்சு. அவன் காணாம போயிட்டான். இந்த வீணாப்பன வன்னி மந்தன் அழிச்சு விட்டான். அவன் நீ எழுந்து வரமாட்டான், அவன் நீ துணிந்து வரமாட்டான், அவனுடைய முழுக்களையும் அழிச்சிட்டான். அதனால பட்டியிருந்தான். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா மறுபடியும் அவன் முளைத்து விட்டிருக்கிறான். இப்ப புதிய திட்டங்களுடன் புதிய அரசியல் நகர்வுகளுடன் வந்து கொண்டிருக்கிறான். இது மிகப்பெரும் அபத்து தங்களுக்கு. இது தங்களை இப்பொழுது காணாமல் ஆக்கி விடும். நீ எல்லாம் நான் சொன்ன கரப்பெல்லாம் ஒரு அணியில வந்து நில்லு, எனக்கு நான் சவால் வரேன், நீ வந்து நில்லு. நீங்க நான் கருப்பன்னு சொன்ன முழுப்பெரும் ஒரு நாள்ல வந்து நில்லு. நீயும் பரப்புரை எடு, நானும் பரப்புரை எடுக்கிறேன். இந்த மக்கள் யார் சொல்றதை ஏற்கிறான்னு பார்ப்போம், யார் சொல்றது மாட்டம் பார்ப்போம். நீ வா, கருப்பு கோட்டுக்கு நான் அடிச்ச அடி எங்க வரை என் தாக்கம் கொடுத்துக்கணும் எனக்கு தான் தெரியும்.
டிப்ளமேட்டிக்க சொல்றேன், கதைக்கும் போதே சொல்லிக்கலையே விளங்கிட்டுது. நான் வந்து பொட்டி கடை அவங்க தெரியுமாடா வடிவா, இவங்களுக்கெல்லாம் பொட்டி தந்து வாங்கி வச்சிருக்கிறான். இந்த பயப்புள்ள இந்த கத்துறான் நின்று ஒத்த ரூபா காசு வாங்காம உடம்பையும் பார்க்காம ஒரு 4 மணித்தெல்லாம் விடாம கழிக்கணும். வயிறு என்ன நோவும் தெரியுமா, எவ்வளவு களைப்பு தெரியுமா, தண்ணி குடிக்க முடியாது, ஒரு நேரம் காணாது, பேசிக்கிட்டே விடாம பேசிக்கிட்டே இருக்கணும், தகவலை சரியாக கடத்த வேண்டும் மக்களுக்கு. அப்ப எந்த நேரம் தொடர்ந்து ஒருவரை வந்து நாங்கள் இழிவாக பேசிக்கொண்டு இருக்க முடியாத மக்களுக்கு சலிப்பை கொடுத்து விடும். ஆகவே கட்சிகளுடன் கோபம் இருந்தாலும் உள்ளக ரீதியாக பேசி வாங்க வெளியில வாங்க என்று கொண்டு வந்து வெளிப்படையாக அவரை பேச வைத்து ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு தான் சமூக கடமை. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு இதுக்கு என்ன சொல்ல சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த கதையில வந்துட்டு அவை கொடுத்து போட்டு அவை நீ பா, நீ எல்லாம் அந்த கரப்பு கார்டு நான் தானே பாத்துக்கிட்டேன், நீ பா அங்க வா, நானும் அடிக்கிறேன். கணவருக்கு போய் இவே கழிவடிதான், நீ வந்து இந்த கரப்பு கோட்டை மானசவத்தையில முதல்ல வச்சுட்ட, நான் வர விட மாட்டேன். நீ அண்டைக்கு நீ கொண்டு வா, பல விடிகள் அன்றைக்கு நான் கிண்டுவேன். அதாவது இந்த யாழ் மாவட்டத்தில், குறிப்பா யாழ் மாவட்டத்தில் வர்த்தகராக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் யார், யாருடைய ஆட்சியில் வந்தார்கள், எவ்வளவு கோடிகள் முதலீடு செய்தார்கள், எவ்வளவு மாசம் தரகு கொடுக்கிறார்கள், எந்த கட்சிக்கு செல்ல எல்லாத்தையும் நான் உடைப்பேன். ஒன்றா கொண்டு வருவேன் மக்கள்கிட்ட, ஒன்றா நான் கொண்டு வருவேன். கொண்டு அருமைப்படுத்த மக்களை, இவருக்கு இங்க இருக்குது இங்க இருக்குது. இப்போ லண்டன்லாம் அல்ல ஒழிக்கட்டான் கடைக்கார தமிழாக்கள் 42 தமிழ் கடைகள்ல வாங்கியிருக்கான், தமிழ் கடைகளை மட்டும். அதுல 6 பேர் சிக்கியிருக்கான். களவா வேலை செய்த குற்றச்சாட்டில் 45,000க்கு மேல தண்டம் அளவிடப்பட்டிருக்குது. அங்க வேலை செய்தவர்கள் நாடு கடத்துறதுக்கு இப்போ தயாராகி கொண்டிருக்கிறான். 42,500க்கு மேற்பட்டவன் 35 நாளுக்குள்ள லண்டனுக்குள்ள பூந்ததாக ஒரு தகவல் சொல்லுது. கடல் வழியாக அகதியில் வந்துட்டான், நெருக்கடி, இடம் இல்லை. அப்ப இறுக்கத்தை கொண்டு வருகிறார்கள். இதை வந்து காட்டி கொடுக்கிறது வேறு யாரும் இல்ல, அவர் தான். அவட்டியாக்கள் இந்த செம்பு எல்லாம் காட்டி கொடுக்குறது போன போட்டு. ஏன்னா முதலீடு செய்ய வர சொல்லி வரல, கடையை நடத்துறேன்னு இங்க ஆப்படிக்கிறான். இவண்டி ஆக்களை அங்க வேலை செய்ய விட்டு, அங்க வேலை செஞ்சவனுக்கு இவனை டீலை போட்டு, அங்க உள்ள விஷயங்களை உள்ளுக்குள்ள கறந்து இப்படியும் நடக்குது, மற்ற பக்கத்தாலேயும் நடக்குது. ஆக தமிழர்கள் இப்பொழுது அலறி கொண்டுகள் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையில் அது சரிபோல எனக்கு தெரியாது, சரிபோல எனக்கு தெரியாது, ஏதோ நடக்குது, புரிஞ்சவன் புரிஞ்சு கொள். காலம் உருகிட்டது, இனி மாறி போச்சு. அப்ப நீ கடையெல்லாத்தையும் பூட்ட வேண்டிய, அல்லது கணவன் மனைவி நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அந்த மாதிரி நேரம் வந்து பாத்தியா, காலத்தை பாத்தியா. நான் பலமுறை சொல்லிக்க என்ன திட்டினேன், பைத்தியக்காரன் திட்டுறாங்கல்ல. இப்ப பாத்தியா, நான் சொன்னேன் விரைவில் நடக்கும். இது வந்து ரிஷி சுனேக் ஆலைக்கு அவர் அங்க எல்லாம் காடி குதிட்டு போயிட்டாரு. ரிஷி சுனேக் கண்டவர் பிரதமர் இருக்கலையே, அவர் அடித்தட்ட பவுண்டேஷன் அங்க போட்டாரு. அவர் போட்டதான் இப்ப நடக்குது, ஒத்திகை இப்பதான் நடக்குது. அவரெல்லாம் பக்கா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி வருவான் எல்லாருக்கும் அவ்வளவுதான். இப்போ ஒரு ஸ்ரீலங்கா போன டிக்கெட்டை கூட தோண்டி எடுக்கிறானா பாத்தீங்களா, காலத்தை பாத்தீங்களா. இலங்கைக்கு போய் வந்த விமான சீட்டை கூட தேடி எடுத்து எங்கால வந்தன்னு கேட்கிறேன் பாத்தீங்களா. குடும்பத்தோட வருஷத்துல 3 தரம் 2 தரம் குடும்பத்தோட போய் வந்தா இப்ப சிக்கி போயிருக்கணும். அப்ப என்ன செய்யறது? ஆகவே இதில் கவனமாக இருங்கள் உறவுகளே. எந்த இடத்துல நாளைக்கு இந்த அரசியல் விவாதம் பேசுறேன், ஏன்னா எனக்கு கொம்பளி கேக் ஓட்டத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு, சின்ன கேக் வாங்கி வச்சிருக்காங்க, வந்து நிக்கிறாங்க ஆட்கள். போடி இப்ப தங்கம் ஏன் வந்து திட்டி போட்டுருவா. இப்ப அங்க பின்னணியில இசகுது பார்த்துருப்பீங்களான்னு. நாளைக்கு இந்த ஒருமித்த நாடு என்பது தொடர்பாகவும் ஏனைய விடயம் தொடர்பாகவும் நாளைக்கு வந்து நாங்கள் அதை பேசுவோம். அதுல வந்து மிக முக்கியமான விடயங்கள் கொண்டு வருவோம். அதை விட வேறு சில விடயங்கள் நாளைக்கு எடுத்து வருகிறேன். இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக நாளைக்கு நாங்கள் பேசுவோம். அதிலே வரும். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பாடலாசிரியருக்கு நான் ஒன்று உரிமை சொல்லிக்கிறேன். நீங்க உங்களுடைய சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த 27 பாடலாசிரியர் உருவாக்கியத நோக்கம், நான் ஆசைப்படுற நோக்கம், எங்கள் தேசம் சார்ந்து ஒருவர் வந்து ஒரு வருஷத்துல ஒரு தேசம் சார்ந்த பாட்டு எழுதினா 27 ஒரு 12 பாட்டு வந்துச்சுன்னா அது எங்கள் தேசியத்தை தக்க வைத்துக் கொள்ளும், இந்த மாவீரர்களுக்கு வந்த மாதிரி என்றுதான் நான் நினைச்சேன். அப்படி தேசியத்தின் பாடல் எழுதிய நீங்கள் அந்த தேசியத்தை விட்டு பிழைக்கக்கூடிய, அந்த தேசத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய, முகமூடிகளை போட்ட மர்ம மாயாவிகள் எல்லாம் விழுந்தி வழி நடத்துகிற, அப்படி நிகழ்ச்சி நிலையில் இயங்கக்கூடிய
எங்கள் முதுகுல எல்லாம் குத்தி போட்டு போன கும்பலோட நீங்க போய் நின்றீங்கண்டா, அப்ப நீங்க எட்டப்பர் இல்லாம உங்களை நான் எப்படி பாக்குறது நீங்களே பதில சொல்லுங்க. எந்த வகையில நான் பாக்குறீங்க? தேசியத்துக்கும் உண்மையா இல்ல, நமக்கும் உண்மையா இல்ல. அப்ப உங்களை நான் பயணிக்க முடியுமா? நீங்க போனதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அண்ணனே அக்காக்களை, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன சொல்றேன்டால், நாங்க இந்த தளம் முன்னெடுத்ததை வந்து தேசம் சார்ந்து எல்லாரும் வணைச்சுக்கிட்டு போவோம், விட்டு கொடுப்பவர்களோடு நான் தேசம் செஞ்சு அந்த போவோம். ஆனா அன்னைக்கு விளக்கேறின கும்பல் ஒரு கும்பலை இயக்குதுன்னு தெரிந்து கொண்டும் அதோட போய் நீங்கள் நின்று கொண்டு அங்க பேசுறீங்க அப்படி என்றால், அப்ப நீங்க யாரு? உங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? உங்களோட இப்ப நான் எப்படி உங்களோட போனுக்கு நான் எப்படி நான் ஆன்சர் பண்ண முடியும்? போன எனக்கு அந்த குற்றம் எனக்கு வராதா? நீங்க சொல்லுங்க. நீங்க உங்கள்ட்ட நான் விடுறேன். உங்கள்ட்ட நான் எப்படி பயணிக்கிறது? எனக்கு ஒரு மன வருத்தம் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, எனக்கு எல்லாம் பார்த்தேன், வந்துச்சு எனக்கு கணக்கு என்ன வருது கூதுன்னு பார்த்தா வருது. இப்ப எனக்கு நான் உங்கள்கிட்ட விட்டுட்டேனுங்க. நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் உங்களோட பயணிக்கிறது நான் தயாரில்லை. நான் வரமாட்டேன், உங்களுக்கு மேல ஏற்றவும் மாட்டேன். அது நான் முடிவுல தெளிவா இருக்கேன். என்னதுக்கு ஆண்டு உங்கள் மீது எனக்கு இப்பவும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், தலையில சத்திய கை வச்சு சொல்றேன், உங்கள் மீது எனக்கு எந்த கோபம் இல்லை. உங்கள் மீது எனக்கு இப்ப கவலையாக இருக்கிறது. ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டு வரைக்கல, இடையில வந்து உங்களுடைய சிந்தனை பிழைகளும் உங்கள் பின்னால வருகிறவர்கள் தருகிற தகவலை நம்பி நீங்கள் வந்து செலவு செய்யப்பட்டு ஒரு பக்கம் ஈர்க்கப்படுகிறீங்க. நீங்க காணா போறீங்க. நீங்க முடிவெடுங்க. உங்களை நீங்களே தக்க வச்சுக் கொள்ளுங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஒன்று உருவாக்குறத கஷ்டம், தக்க வச்சுக் கொள்ளுங்க. நான் உங்களோட நன்றி வணக்கம் சொல்லிட்டு நான் பயணிக்க மாட்டேன். உங்களோட நீங்க வாங்க இதை கேளுங்க, அது உங்களோட பிரச்சனை, நான் தடுக்கல. பட் நான் மேலே ஏற்றி கூட கலைக்க மாட்டேன், நான் உங்களை நான் பயணிக்க மாட்டேன். என்னதுக்கு அப்படின்னா, நான் எதுக்கு நான் சொல்ல நீங்க போய் விட்டார் வன்மம் அப்படி இல்லை, அது இல்லைங்க, அது இல்லை. நீங்க அப்படிங்கன்னா நான் தவறத மாதிரி, அதாவது தேசியம் என்றா தேசிய கொள்கை. இப்ப நான் வந்து எங்கேயும் போறேன்னா லைவ் முடிய கொண்டு விட நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ என்ன 2 போன் 3 போன் நிற்கும் வந்து அதுக்கு போனது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை என்ன செய்யறது நீங்க சொல்லுங்க. இப்போ முகமூடி கூட அன்னைக்கு விளக்கேட்டினவன் அவன் அங்க வந்து ஒப்பரேட் பண்றான், முழு பேரேன் அவன் தான் காசெல்லாம் கொடுத்து அந்த கும்பலை போய் நீங்க நின்றீங்கண்டா, அப்ப நான் கருப்படாண்ட கணிச்சது இது இப்ப சரிதானே? அப்ப நீங்க நடிச்சுக்கிறீங்களா? உருட்டுங்க. நான் உருட்டுனா அப்ப நீங்க செய்தது என்ன? இதை எழுதுறது மேல வந்த காய்ச்சா உண்டுதான், பேரை சொல்லி விட்டேன், பேச்சா அவரு உருட்டுங்க. இப்ப உருட்டு மன பட்டிய வண்டி டீல் என்ன போய் அம்புட்டு போய் பொய் என்ன பொய்க்கு மேல போய் நாங்க பிரான்சுக்கு போறோம், தூசுக்கு போறோம், ஜில்லங்காக்கு போறோம், லண்டனுக்கு போறோம், பிளைட்ல போறோம், மேல வர படுத்துட்டு இருக்கிறோம். ஏன் இந்த வாய் போய் பையல எதுக்கு இந்த உருட்டு? இப்ப எல்லாரும் ஒண்டா வரி நான் இப்ப நான் அதுக்கு தான் கெட் பண்ண இந்த ஒண்டை எடுத்துரும் முழு பாட்டி திரும்ப வருது பழைய வாடி. பாத்தீங்களா? அப்ப திரும்ப வந்து அது நெட்வொர்க் அப்ப ஒண்டை தான் நிக்கிறேன். இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காது. நான் எல்லாத்துக்கும் நான் நேர்ந்து விட்டு ஆடுறேன், சரியா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட, நான் எடுத்த கொள்கையெல்லாம் முடியல மாற மாட்டேன். நான் நினைத்ததை செய்யாம விடவும் மாட்டேன், சரியா? நீங்க பாத்துருப்பீங்க, நீங்களா வந்தீங்க, நானா நீங்களா வந்த எல்லாரும் வந்தீங்க, மாலையை போட்டு விட்டு நான் பாத்தியா எத்தனை கால கணிப்ப தெரியும். நீங்க இப்படி போனீங்க, இப்படித்தான் வருவீங்க. உனக்கு அதை கணிக்க தெரியல பாத்தீங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்ல நடக்க போதுண்டு, நடந்துட்டு பாத்தீங்களா? இப்ப அடுத்ததை சொல்றேன். இப்ப நீயா நானா? இப்ப இந்த இடத்துல நீ சவுக்கடி வாங்குவ, ரொம்ப சவுக்கடி வாங்குவ. இதுல தனித்திறனாலும் இதெல்லாம் வெளிப்பட போகுது. இப்ப மூக்குட படுவ. இப்ப வந்து மக்கள் யார பாக்கண்டு பாரு. இப்ப நீயா நானா? இப்ப நீங்க வைக்க போற பரப்புரை என்ன, நான் வைக்க போற பரப்புரை என்ன, அதை நான் எப்படி கையாள போறேன், நீங்க எப்படி கையாள போறீங்க, இதுதான். இதுல இப்ப நீ சிக்குவ, வசமா சிக்குவ. உதாரணம், கருப்பு கோட்டுக்கு அடிக்கையில விளங்க வேண்டாமா எப்படி உடைக்கிறான்டா? அவருக்கே இவ்வளவு உடைச்சு இவ்வளவு பேசி மக்கள்கிட்ட போய் அங்க பிசுத்து போய் கிடைக்கல, நீங்க மட்டும் ஏமாத்துறான். என்ன நம்பி விட்டுட்டேன், கதவை திறந்து நான் வாங்க ராஜான்னு நம்பிட்டேன். நான் நம்ப மாட்டேன். எனக்கு அந்த வலம்புரியில போன் விலைக்கு எனக்கு நான் உஷாராயிட்டேன். 28,000 ஒரு மெசேஜ் போட்டார் இல்ல, அதே மாதிரி அங்க வரைக்கும் நான் தெரியாத மாதிரி இருந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கே எனக்கு பிடிச்சி நான் காட்டிக்கொள்ளவே இல்லை, நான் காட்டிக்கொள்ள கூடாது. அப்பதான் எங்க வர போயிடுது. இப்ப எந்த பாட்டை கூட இதுல ஏந்தளத்திலேயே போடவனா பண்ணி விட்டியல, மனசு சின்ன கடந்து போறேன்.
பாட்டு தானே போட்டு போட்டு இப்ப என்ன எனக்கு என்னன்னா எங்க தளத்துல அந்த பாட்டு எனக்கு கூட சாம்பி அவர் பாட்டு ரொம்ப நன்றி ஐயா. அதை கூட போட விடாம பண்ணி விட்டீல. என் பாட்டு தான் பரவாயில்ல, அதை விடுங்க. அந்த தம்பி எழுதின பாட்டு பாவம், தளத்துக்கா எனக்கா எழுதின பாட்டை அதை கூட விட்டுட்டீங்களே. அப்போ இப்படியான எண்ணங்கள் கொண்டவர்கள், சிந்தனை கொண்டவர்கள், நீங்கள் எப்படி ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் சமூகத்தின் பிரதிநிதியாகவும் சமூகத்தினுடைய அவலங்களை துடைக்கக்கூடியவர்களாக வர முடியும்? அப்ப எந்த 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 முடியும்? அதை விட பைத்தியக்காரருக்கு பாட்டடிக்க என்னடா சம்பந்தம் இல்லாம நான் அவனை எதிர்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப எதுக்குன்னு பார்த்தா இப்பதான் விளங்குது, எல்லாம் கோஆர்டினேட் பண்ண. அதுவும் வேற தளங்கள்ல ப்ரொமோட் இப்பதான் விளங்குது. கூட நாடக நடிப்பு பண்டாவாள தண்டாவாளங்கள் கொஞ்சம் நம்பிட்டேன் இடையில, அவ்வளவுதான். முதல்ல நான் கணிச்சது இப்ப இந்த இடையில நம்ம தான் இந்த தங்கம் செஞ்ச வேலை, சும்மா இல்லை கண்டபடியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. தங்கம் செஞ்ச வேலை தான். நான் ஏன் கொள்கை நான் மாறுறதில்லை. இப்போ ஆள் நீங்க சொன்னா சரியா தாங்க, போங்க போங்க போங்க. பார்த்தீங்களா, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் காலங்களாம் காணாம போயிடும். இந்த கருத்தியல் காணாம போயிடும். இவங்களாம் மாநில தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இவங்களாம் காணாம போயிடுவான். இது இந்த இடமே தெரியாது. அதுக்கு பிறகு நினைக்க போறோம் நான் மட்டும்தான். என் கொள்கை கோட்பாடு வேற, நான் பயணிக்கிற பாதை வேற. நான் இந்த அரசியல்வாதி இனி இனி இந்த என்னது நோக்கம் எல்லாம் வேண்டாம், நான் கடைசி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த அரசியல்வாதிகள் இதுல பேசணுமாண்டா காசு கட்டி பேசணும் நிலையை உருவாக்கும். இதுதான் எனக்கு ஆசை. தமிழ் தலைவரை வச்சு எங்களுடைய தேச தலைவரை வைத்து பிழைப்பிடுறது அது எவ்வளவு இருந்தாலும் சரி விட்டப்படாது. நான் தான் சொன்னேன், சிலருக்கு அடிக்கிறதுக்கு மறந்து இருக்கு. எனக்கு ஒரு சொல்லுதான். இப்ப அந்த பைத்தியக்காரனை அனுரா ரணில் இருக்கையும் அனுரா வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அனுரா ரணில் வரைக்கிலையும் அனுரா வரைக்கும் எப்படி நீங்க தனியா போய் வந்தீங்கன்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தா அந்த பைத்தியக்காரன் வென்றிருக்க மாட்டான். எனக்கு கூட அந்த அரசியல்வாதி 2 பேர் சொன்னாங்க, தம்பி இந்த இடத்துல நான் உங்களை பாராட்டணும் ஐயா, ஒரு சாதனை தான். ஆனா உங்களை மட்டும் எனக்கு ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தம்பி நடுநிலையோட செயல்படுறீங்க. அதாவது யார் பிழைச்சதும் புலையன்னு கதைக்கிறீங்க. இது இங்க யாரும் அப்படி கதைக்கிறதில்ல. ஒரு பக்கம் சார்ந்தான் கதைக்கிறாங்க. நீங்க அப்படி எல்லாரையும் வலுத்து வாங்குறீங்க. இப்படித்தான் இருக்க வேணும் ஐயா. நீதி என்றால் சாட்டை எடுத்தால் எல்லாருக்கும் சக்க பண்ண இருக்கணும். அது சில பேர் இப்ப கொஞ்சம் பயந்து கொண்டிருக்கிறேன், தங்களுக்கு பச்சைப்படுவான். எனக்கு எந்த பிரச்சனை? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? எங்கள் இனத்துக்கு ஆதரவாக இருக்கும் வரையும், எங்கள் இனத்தை ஏமாற்றாத வரைக்கும் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். புரிஞ்சு கொள்ளு. நீ வந்துட்டீங்கன்னா உன் பட்டியல் நான் திரட்டி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இது எங்க அடிச்சா சிதறமண்டு. பணம் உனக்கு வராட்டி நீ காலி. போச்சு உன் சோலி, போச்சு உன் சோலி. இப்போ அறுப்ப நீ தாலி. இப்போ மக்கள் உன்னை சொல்லுவார்கள் வாலி நீ காவாலி. சரியா? பார்த்து வச்சுக்கோ. நான் சின்னவன் தான், நீ பெரியவன் தான், பார்த்து வச்சுக்கோ. பெரியவன் தலைவரான தலைவரே காட்டின போராட்டத்தை என்னை காணாம போச்சுடா பைத்தியக்கார கூட்டங்களே. அண்ணன் விழுவாரண்டங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தலைவர் உருவாக்கின போராட்டம் புழுமனு நான் கூட கனவு காணலடாப்பா. கடவுளா கும்பிட இப்ப நினைச்சா ரத்த கண்ணு வருது. அதே விழுந்த போது நீங்க எல்லாம் ஏமாத்துறோம். ஆடக்கூடாது. நீங்க பெட்டியை பண்ணி நல்லா ருசி கண்டுட்டீங்க. ஒரு நாள் பெட்டி தந்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எதிராக வருவான். அப்ப தெரியும் இந்த ஊடக வியாபாரிகள், இந்த அரசியல் வியாபாரிகள் எல்லாம் வருவீங்க. நான் தானே நான் விட்டுட்டேன், நான் ஒட்ட மாட்டேன். நான் இன்றைய கனவேட்ட பூனை பிளாக்க போட்டுருவேன். நன்றி வணக்கம், போயிட்டு வா. நான் சேரவும் மாட்டேன், வரவும் மாட்டேன். இந்த உருட்டு பிரட்டு வேலை, இந்த ஜிம்மால் வேலை, இந்த ரெட்ட உளவாளிய வேலை பார்க்குற வேலையை ஏன் கூட வைக்காத. நான் பல முறை சொல்லி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேர சொல்லுங்கடா, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு வெளியில போ. எதுக்கு இந்த ரெட்டை நனவாளிக்கிட்டு எதுக்கு நட்டிக்கிறீங்க? மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்க? எதுக்கு இந்த நட்டிப்பு நாடகங்கள்? எதுக்கு உங்களுக்கு? நீ வா அந்த முழு கருப்பணம் உண்டா வா. நான் பார்த்து கண்டிக்கிறேன். அன்றைக்கு தான் உங்களை முழு சமாதி ஒத்தையால் நான் அன்றைக்கு இரவிரவா பெற்ற 10 மத்த நான் லைவ் செய்ய வேண்டாம். நீ வா நான் அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு. நீ வா இல்லன்னு பா உண்டா வா. நீ அன்றைக்கு குடிக்கிறேன் உங்களை நான். நீ வா அன்றைக்கு குடிக்கிறேன்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அண்ணன் சீமானுக்கு ஆதரவா நான் பரப்புறம் மேற்கொள்ளுவேன். சரியா? அண்ணன் சீமான தூக்கி பிடிப்பான். என்ன 16 வருஷம் அண்ணன் சீமான தூக்கி பிடிச்சல எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தூக்கி பிடிப்பேன். வீணாப்பன கூட்டங்கள் நீங்க செய்யற விட அண்ணன் சீமான் மேலடா.
அவர் உயிரின மேலானவர், உன்னத தாயானவர். போன் அடிச்சா பேசுறாரு, சொல்லுடா தம்பி, ஏமாடா தம்பி, சரிடா, விளக்கம் கொடுக்குறாரு அண்ணன். தம்பி எடுத்துட்டு அந்த மரியாதை கொடுக்குறாரு இல்லையா, அவர் எடுக்கிற மரியாதை, அவர் எவ்வளவு பிஸியா நிற்கிறாரு. அந்த மரியாதை இந்த சிறுதரன் எடுக்க மாட்டேன்றாரு, ரவிகரன் எடுக்க மாட்டேன்றாரு. ஐயா ரவிகரன், ஐயா சிறுதரன் இந்த கையெழுத்து நான் எடுக்கல, ஒரு பதில கொடுக்க ஒன்றே இல்லை. பெரிய புடுங்கலாம் வரட்டம் போறேன், உங்களோட மன்றம் தான் கிளப்பி வச்சிருக்கிறேன். நீ ஏன் நான் தான் உங்களுக்கு உங்களோட முதல் பிரதேச என்ற வருமானத்துல இருந்து நீங்கள் ஆண்டதுல இருந்து என்னென்ன செய்திங்க சாதகம் வரைக்கும் கனவை சொல்லிவிட்டான். எனக்கு அவனுக்கு தெரியும், இவன்கிட்ட சொன்னாதான் இவன் தான் இதை உடைக்கிறதுக்கு தெரியும். இன்றைக்கு 3 பேரும் விஷயத்தை புல்லா கடத்தி விட்டான். கேட்டது கொதிக்குது. இனி உங்களுக்கு உரிப்பு தான். அவன் பேச முடியாத கட்டளை நிற்கிறான். என்னத்தான் நான் பாக்குறேன், கொண்டு வா. 3 வேற பிரிவு கொண்டு வா. தகவலத்தா, உண்மை தகவலத்தா இல்ல நான் உன்னை சுயத்து உரிச்சு விட்டுறேன். கொஞ்சம் பரவாயில்ல, கொண்டா தாந்தேன், மேலவா பேசுவோம். அப்ப வர நாட்கள் இது நடக்கும். நான் எவருக்கும் எதிரா இல்ல, நான் வரமாட்டேன். நீங்க வந்தா நான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் பண்ணலாம். எனக்கு தேசியமாண்டா தேசியம் என்று, தேச விரோதமாண்டா தேச விரோதமா இரு. ரெண்டுக்கே பயணிக்காத. நான் வரமாட்டேன். நான் எங்க போக மாட்டேன். நான் இந்த மாற்றுத்தரங்களை பற்றி நான் பிரச்சனை செய்யவும் இல்லை. நான் சேதனை கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டேன். நான் கேவலப்படுத்தல, அவதூறுபடுத்தல. சரியா? நான் எல்லாரையும் அடையாளம் கண்டுட்டேன். இந்த தளத்தை வச்சு நீங்க பறத்தை கொளுத்தது நீங்க தான், நான் இல்லை. பட்டி குட்டி போற பக்கங்களால எல்லாம் வேண்டி நல்லா எல்லாம் அடிச்சு சொத்து. எனக்கு சில போன் பண்ணிலாம் சொல்லியிருந்தாங்க, நான் வெளிப்படையா சில விஷயம் பேச முடியாது கடந்து ஒரு. நான் சொல்ல, நான் தனிப்பட்டதில் நீங்க எப்படி இருந்திருப்பாங்க எனக்கு தேவையில்லை. பொது வாழ்வ நேர்மையா இருக்கப்படாது. அவ்வளவுதான். நான் முடிச்சிடுறேன். வரும் நாட்கள்ல இந்த அரசியல் சட்ட திருத்தங்கள் தொடர்பாகவும், அனுர அரசுடைய பல திட்டங்கள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்கள் அவர் நல்லது செய்யறாரு. இதுல இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்வன் மக்களை நான் சொன்னதான், நான் கேட்டதோட அரசியல்வாதியிடம் கடைசி முக்கியமான விஷயம் காதல கொடுங்க. இதுல என்ன விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கேட்ட விடயம், நான் இந்த அரசியல் முழுப்பட்டம் தான் கேட்டேன். 2028ஆம் ஆண்டு கடன் திருப்பி கொடுக்கணும். இப்ப கொடுக்க வரைக்கும் தமிழருக்கு தீர்வு தருவாள் தரமாட்டாரா இல்ல, அது இது இப்ப சொல்லுங்க, ஃபைல சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு சிலர் ஒத்துக்கொண்டகள் இல்லை, அவர்கள் நீங்க சொல்றது சரிதான், அப்படி நடந்தால் வர வழியில் என்றாங்க. அப்ப இந்த இப்ப ஐக்கிய ராஜ்யம் இதெல்லாம் எங்க போகும் கேட்டேன். எங்க ஒன்று கேட்டேன். பொறுத்தனாங்க ஒரு 24 மாசம் தானே பொறுத்துட்டு போறது, என்ன கெட்டு போச்சுன்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை என்ன. அப்போ இந்தியாவுடைய விடயம் தொடர்பாலாம் பேசியிருந்தாங்க. அதில் நாளைக்கு கண்டிப்பா பேசுவோம். இந்தியாவுடைய விடயம், இந்தியா இந்த பாலம் போட்ட காலத்தில இருந்து பல விடயங்கள் கிடைக்கப்பட்டு நான் கணிச்ச விஷயம்தான். அவங்க கொஞ்சம் மாற்றி சொல்றாங்க, அதை நான் முதல்ல உங்களுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்கேன். அதெல்லாத்தையும் நாங்கள் பேசுவோம். இதுல யாரும் பயம் கொடுத்து விட்டான்னு நினைச்சீங்கன்னா, அது எனக்கு யாரும் பயம் கொடுக்க முடியாது. நான் உள்ளதை பேசக்கூடியவன். நான் எவன்ட்டையும் கை வாங்கல. நான் எந்த கட்சியோட எந்த ஆண்ட ஜனாதிபதிக்கும் போட்டு நான் பேசல. எனக்கு அந்த தொடர்பு எனக்கு இல்லை. சரியா? நான் அதுக்கு வரல. அந்தந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பேச்சாளர் இருந்தீங்கன்னா வாங்க, தலைவர்களுக்கு வாங்க, வந்து பதிலத்தாங்க. அவ்வளவுதான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. கருப்பு கோட்டு முதலமைச்சரா வர மாட்டார், வரக்கூடாது. மக்கள் விட மாட்டான், தெளிவா இருக்கான். பைத்தியக்காரன் தவறி வந்துட்டான். நான் செய்த தவறு தான், நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கு மட்டும் பேசுக மூடைக்கு அடிச்சிருந்தா வந்திருக்க மாட்டான். அன்றைக்கு விட்ட புல இந்த தவறை இனி நான் உருவாக்க மாட்டோம். பரவாயில்ல, ஒவ்வொரு மாதங்கள் கழிவுகள் அந்த அரசியல் தமிழ் அரசியல்வாதிக்கு சொல்ற ஒன்றுதான். தலைவரை வச்ச பிழைப்பு நடத்துறவர்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிக்கு நான் சொல்ற ஒன்றுதான். இலங்கை தலைவருக்கு நான் குறிப்பா சொல்ற ஒன்றுதான். ஒவ்வொரு மாதங்கள் கழிய உங்களுக்கான சாவு மணி அடிக்கப்படுகிறது. எப்படி வன்னிமேந்தன் 15 சொல்றேன். கடன் தொகை 2020 கட்டணும். அப்ப இங்க நெருங்கி வர ஐஎம்எஃப் சொல்லிட்டான். ஐயா சொல்ல வேலை வாய்ப்பு இல்லாம வரப்போன்னு சொல்லிட்டான். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அவன் பசி எடுக்கும், வேலைக்கு போயிடாது. பசி எடுக்க என்ன செய்வான்? உன்னை திட்டுவான். இப்ப உன் வீட்டு வாசல வந்து போட்டான் செய்வான். உன்னை சுற்றி வளைப்பான். அவனே தன் மொபைல் போன்ல இருந்து உங்களோட வீடுகளை எல்லாத்தையும் படம் பிடிச்சி போடுவான். இப்படி வசதியா இருந்தேன்னு போடுவான். இப்போ நீ எங்க சொத்து வேணும்னா எங்க வச்சிருந்த எல்லா படியும் அவனா கொண்டுருவான், வெளியில கொண்டுருவான். இப்ப நீங்கள் உங்கள இருந்து பிரிந்து சென்று வெறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வெளியில வருவான். அவன் அந்த தகவலை கடத்துவான். இப்போ ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் சேர்ந்து அனைத்து அரசியலையும் துரத்துவான். சரியா?
புதிய அரசியல் உருவாக்கம் இங்க பிறக்கும், புதிய கட்சி பிறக்கும். இப்ப நீங்க செய்த இந்த உருட்டு மாத்து, ஓட்டு மாத்து இனியும் செய்யாமல் இனியாவது உண்மையா நடந்தீங்களா தப்பிக்கொள்வது. இது கடைசி சந்தர்ப்பம் உங்களுக்கு. இவன் பைத்தியக்காரன் கத்துறேன், இப்படித்தான் போவேன்னு நான் சொல்லிக்கொள்றேன். நீங்க எழுதி வைத்துக்கோள். 24 மாதத்தில் 2028 ஆண்டுக்குள்ள அனுராக் 2வது முறையா வருவான்னு சொன்னா வரமாட்டார். ஏன் கணிப்பு சரியா 2028 ஆண்டு மூலவன் ஜனாதிபதியாக அனுராக் குமார் திசாக்கா வரமாட்டார். அவர் தீர்ப்பு கொண்டு வரார், அவர் கவலை நடந்து கொண்டு வரார். இந்த ஐக்கிய ராஜ்யம் இப்ப நான் கேட்கறது தான், அதுக்கு தான் இப்ப நான் கேள்வியை முன்னுக்க வைக்கிறேன். இந்த ஐக்கிய ராஜ்யத்துல சமஷ்டி உரிமையிலும் சுயநிர்ணய உரிமையிலும் கெடுக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கா? அதாவது தெளிவா சொல்ல போனால், இலங்கைக்குள் சிங்கள மக்கள் வாழக்கூடிய வாழ்வியல் உரிமை சிறுபான்மை தமிழருக்கு இலங்கை இரண்டரையில் கொடுக்கிறியா? இதான் கேள்வி. இதான் கேள்வி. அப்ப இது கொண்டு வர சட்டம் தமிழர் வடகிழக்குக்கு மட்டுமானதா அல்லது 9 மாநிலங்களுக்கும் சேர்த்து கொண்டு வாரியா? மாகாண சபை உரிமை என்று சொன்னால் அந்த உரிமை என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் சார்பானதா அல்லது வடகிழக்குக்கு மட்டும்தானா? இதை விளங்கப்படுத்து, இதை விளங்கப்படுத்து. அப்ப இப்ப நாணயம் விழுந்துட்டு மக்கள் அங்க உள்ளுக்கு கொண்டு வரணும், காசு வரணும்டா அந்நிய செலாவணி உள்ளுக்க வராது. நான் பல முறை சொல்லிட்டு வரேன், வராது. அப்ப அவன் கடைசியா கையில் எடுக்கக்கூடிய தீர்வு திட்டம் தான். அப்ப இந்த தீர்வு திட்டம் இதனையும் கபட நாடக மானியண்டா மக்கள் கலைப்பான். அப்ப நாங்கள் கேட்கிறது, அமைப்பு கேட்டது சுவிஸ், பிரித்தானியா, பிரான்சு, ஜெர்மன், கனடா போன்ற சமஷ்டி முறையை கேட்கிறாங்க. கொண்டு வா, அது கொண்டு வா. இல்லாட்டி என்ன செய்யலாம்? இது ஒரு வகை நாளைக்கு விரிவாக பேச இருக்கிறோம். என்ன கேக்கு விட காத்து நாங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க என்னைய. அதனால நான் அந்த பாலாசிரி சொல்லிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலைங்க, நான் சில பேர்ட்ட நான் பயணிக்க மாட்டேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். யாரெல்லாம் ஏறிந்து ஒப்பாதி போட்டீங்க நான் உடனே நான் பயணிக்க மாட்டேன். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நீங்களே என் நம்பரை பிளாக்ல போட்டு நான் இடத்துல எடுக்க மாட்டேன். நான் இதில் தெளிவா இருக்கேன். நீங்க பயணிங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நீங்க ஒன்றா வாங்க எல்லாரும். இப்ப திறமையை பார்ப்போம் யாருன்றது. நான் ரெடி. அதுக்கு இந்த இடத்துல உங்களை உரிக்குவன் சரியாக இருக்கும். இதுல வேற விஷயத்த நான் காய் நேரத்துக்கு சரியாகவும் இருக்கும். இதை நான் சவாலாக எடுத்துக்கொள்றேன். நீங்க எல்லாம் வாங்க, கூட்டணி எல்லாம் புல்லாவா. ஒரு நீ இப்படி போடு, வன்னி நாங்களை விரட்டி விட்டாருன்னு போ, நீ அந்த கோஷத்தை கொண்டு வா, பாப்போமே. இதுல பாப்போமே. நான் தனியால் ஒத்தாளு, நீ மொத்தாலும் பெற போற. நீ நான் சனியை ஒற்றால் பெற போகிறேன்னா, ஒற்றையாக நிற்கிற நான் வெல்ல போகிறேன்னா, நீங்க கூட்டமா வரக்கூடிய நீங்க மொத்த ஆட்களும் நீங்கள் வெல்ல போறீங்கன்னு முடிவெடுத்துக்கணும். இதான் சமர். களத்தை நீயே உருவாக்கிட்டாய். நான் இப்ப போற மாத்தி ஆரம்பிக்கிறேன், பா பார்க்கலாம். நாளைக்கு தொடர் முறவுகளே இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வன்னி மந்தல் அரசியல் விவாதம் நடக்கும். ஏனைய நாட்களில் இந்த வன்னி புரட்சியில இது நடக்கும். பாங் நான் இல்லையான்றத இப்போ நான் இல்லையா, என்னால் தனியா ஒண்ணும் செய்ய முடியாது, ஆமா இல்லையான்றத நீ முடிவு செய்து பாரு. நீ பாரு, நீ பாரு. நான் தனியா ஒண்ணும் பண்ண முடியாதுண்டா. இப்ப நான் தனியா தானே எதிர்க்க வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ பல விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, பல விஷயங்கள்ல அதை செய்த ஆள் நான். நீங்க எனக்கு பாடம் போட்டாத. என்னடா நல்ல ஐடியா இருக்கடா, என்னடா விலை போகாத மனம் இருக்கடா, மனம் இருக்கடா, மக்களுக்கு அளிக்கக்கூடிய மனம் இருக்குது, எதுக்கும் விலை போகாத இந்த கொள்கை கோட்பாடு இருக்குது. நீங்களும் அப்படி இல்லை. நேரத்துக்கு நேரம் மாறுவேன், நேரத்துக்கு நேரம் வேற பேச்சு, நேரத்துக்கு நேரம் பெட்டியை காட்டிவிட்டா பின்னால போயிடுவேன். ஆக்களை அவதூறு. நான் அவனை அவதூறுபடுத்தல, நான் கட்சியோட தான் மோதுறேன். நீ என்னைய மட்டும்தான் அடிக்கிற, மணி வந்தா அடிக்கிற. நான் உங்களை பற்றி அடிக்கவே இல்லை. நான் அரசியல் கட்சியை பற்றி தான் பேசுறேன். இதெல்லாம் வேறுபாடு இருக்கு, சரியா? நான் எடுத்து வைக்கிற கருத்தியல் என்பது எதிர்காலத்துடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நிகழ்கால, சமகால, எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் கணிப்பு வைக்கலாம். சரியா நடக்குது, சரியா? இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி அங்க நடந்து கொண்டு இருக்குது. இதை பற்றி பேசுற நீ இப்ப பேசுறியா? நீ பா பேசி பாப்போம்னு தான் சொல்றேன். இவர் இளஞ்செழியன் மந்தர் முதலாவது யுத்தவன் நான் இல்ல புல அப்படின்னு உடைச்ச இன்னைக்கு பிசு போய்கிட்டேன். முதல்ல பேசக்கூட பயப்படுறது பாத்தியா? இதுபடி நீங்க யாராவது பேசியது உண்டா? இல்ல. ஒரு பொம்மை தோட்டத்துக்கு வருவேன், அப்படி பேசி போட்டு மக்கள் ஆதரவுகளை போட்டு பின்னால இவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அதை நான் விட மாட்டேன். எனக்கு அண்ணன் அனுப்புவோம் தானே, பார்த்து வச்சு உனக்கு அடிப்பேன். நீ 2 வடம் தான் போல. ஒன்று தேசத்துக்கு அதை நீ ஒரு கதையை கிளப்புவ, அதுல வன்னி மந்தின மாதிரி ஒரு கொப்பி ஒன்று அடிப்பேன். அதுல நீ பிசு போனா உண்மை இருக்காது, எங்க இடத்துல கோட்டை விட்டுருவா, அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி இப்ப கூட்டணியை நீ உன் பாச்சா பலிக்காது, நீ தோத்து போயிருவ. முடிவெடுத்துக்க. நான் தானே உங்களுக்கு எல்லாம் உருவாக்கம்.
வாங்க கூறிக்கொண்டு அணிச்சு கொள்ளுங்க. நீங்க இப்படிதான் ஆட்டுவ வந்த நாளேந்து உங்க கருத்தை பார்த்தா இப்படித்தான் கேவலமா தான் கருத்து. ஒரு அறிவு சார்ந்து ஒரு ஐக்கியப்பட்டு எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போற மாதிரி ஒரு எழுத்து நடா இருக்காமுத. நான் வந்த நாளேந்து பாக்குறேன் ஒரு நாளாவது ஐக்கியப்பட்டு எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போற மாதிரி. மாட்டு விமர்சனம் இருந்தால் கூட அவன் புள்ள செஞ்சா கூட அவன் புள்ளைய சொல்றியா? அனுராவை போதான் நல்ல சம்பு தூக்குறேன். நான் நல்லதையும் சொல்றேன் கெட்டதையும் சொல்றேன். ரெண்டு பக்கத்துக்கு நான் சொல்றேன். என் திட்டத்துக்கு மட்டுமா வாய் இருக்கு, என்ன வாழ்த்தத்துக்கு வாய் இல்லைன்னு நான் கேட்கிறேன். நான் ரெண்டையும் செய்யறேன். இதுதான் விமர்சனோட இப்படித்தான் இருக்கணும். நல்லது செய்தா வாழ்த்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பெரிய கருத்து ஒவ்வொருடைய பேச்சு காட்டி விடுங்க. நான் சொன்னதை டயலாக் எனக்கே திருப்பி விடுறேன். வீணா போன மேல வந்து காய்ச்சினா வார்த்தை வண்டவாளம் தெரியும் என்ன மாதிரி என்று வாய்க்கு மூளைக்கும் சமமா கழிக்க பழகு. ஒவ்வொருடைய வழியா கழிஞ்சு ஒவ்வொருடைய பேச்சு அவரை காட்டி கொடுக்கும். இந்த பாட்டி சிலோ மோசல படிச்சேன்னா இப்ப நான் சொல்ல விஷயம் விளங்கு உனக்கு. அதுக்கு அது உள்ள தந்திரவாயம் என்னன்னு விளங்கும். ஒருவர் உடைய பேச்சு அவரை காட்டி கொடுக்கும். சிலோ மோசல படி, அப்பதான் உனக்கு அது விளங்கும். நீ மேலிடம் படிச்சேன்னா உனக்கு விளங்கு அதுக்கு என்ன சொல்ல வரன்னு விளங்காது. இப்ப ஒரு டிப்ளமேட்டிக் அவர் சொன்னார் வந்து ஒரு விஷயம் நானே அவர் சொல்ல மட்டும் தான் எனக்கு தெரியும். அது எனக்கும் ஒரு வசனம் தான் தெரியும், ஒரு சொல்லு தான் தெரியும். விளங்க கொடுத்தாரு இப்படி என்று. அதனால வந்து நான் பாராட்டா வாழ்த்துக்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களாம் தமிழர்கள். ஒரு கட்சி கடுமையா விமர்சிப்பது பலமாதான். அது விமர்சனம் மட்டும்தான், அது கருத்தியல் தான். அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டு இங்கெல்லாம் ஒரு கட்சியை கட்ட வந்து பேசுறானே. நான் இந்த 1.5 வருஷமா போன் போடுறேன், வர மாட்டேங்கிறானே. இந்த பைத்தியக்காரன் வந்த நாளுக்கு ஐயா சிறுநக்கு அடிக்க அவங்க எடுக்க மாட்டேங்கிறார். முந்திலாம் அடிச்சா திருப்பி பேசக்கூடியவர் வர மாட்டேங்கிறாரு. வர மாட்டாங்களா? இப்ப என்ன செய்யலாம்? முட்டாள்கள் இருக்கும் வரையும் இப்படியான பைத்திய கூட்டங்கள் இப்படி மக்களை ஏமாட்டலாம். அது வந்து வன்னிமந்திரத்துல எடுபடுதல் என்று வன்னிமந்திரம் மாதிரி உடைச்சு பேசுறதுக்கு எவனுமே இங்க இல்ல. ஒன்றொண்டா புட்டு கொடுக்குறேன். நான் சம்பந்தப்பட்டா கூட போன் பண்ணி கதைக்கிறேன். அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து நான் பேசுறேன். அதை விளக்கமாக கொடுக்கிறேன். நீ எவனாலும் செய்யறியா? அதனால நான் கேட்டா வரமாட்டேன். மற்றது வீணா போனவன் தூஷணம் கதைக்கிறவன், கெட்ட வார்த்தை கதைக்கிறவன், தமிழ் தேசத்துக்கு எதிராக நிக்கிறவன்ட்ட போய் தமிழ் தேசியம் பேசுறா சொல்லி எப்படா நிக்கலாம் சொல்றான். நான் தான் வரவேற்கிறேன், பாராட்ட. அப்படி எழுதியதான் நான் பாராட்ட, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இப்ப கேள்வி என்னென்றால், இந்த சட்டத்துக்குள் சிங்கள மக்கள் வாழக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? இதுதான் கேள்வி. அது இருந்தா நான் பாரு உனக்கு பரப்புரைக்கு வாரன்னு சொல்றேன். அவன் எதை கொண்டு வந்தானே பா, நான் உனக்கு அதை நான் பரப்புரை வரேன். நீ பா, நான் கொண்டு வா, அந்த அதை கொண்டு வா, அந்த அமெண்ட்மெண்ட், அந்த 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 சட்ட அதை கொண்டு வா, அந்த கான்ஸ்டிடியூஷன் அதை கொண்டு வா, அந்த இதை கொண்டு வா, அதை கொண்டு எனக்கு காட்டு, நான் வாரேன், நான் பரப்புரை செஞ்சுதான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் அங்க இருக்கிற இந்த இப்படி எழுதப்பட்டு தான் இருக்குது. அப்படி என்றால் நீ மக்கள் மத்தியில கொண்டு வா, நான் பரப்புரை செய்யறேன். என்னடா ஒருமித்த நாளுக்கு வாழ. இப்ப என்ன இந்த எங்க மல்ல நீ வாழ விட்டுட்ட, சிங்கள மக்கள் வாழ்றதுக்கு அது அதிகாரம் கிடைக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அது பேர் முரண்பட எதுக்கு நாங்க முரண்பட வேண்டி கிடக்கு? என்ன தேவை இருக்கு? தேவை இல்லையா? இப்ப இந்த அரசியல் கட்சி இதை தூக்கி கொண்டு தெரியுற 16 வருஷமா ஐக்கிய ராஜ்யம், ஒருமித்த நாடு, ஒன்றுபட்ட நாடு குழப்பி கொண்டு தெரியுற. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிரதேசபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? இன்றைக்கு கரைச்சி பிரதேசபையில 805 மில்லியன் செலவு. கரைச்சி பிரதேசபைக்கு 805 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? செய்யப்பட்டிருக்கு. அப்ப லாபம் எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிற. ஆனா ஏக்கிய ராஜ்யம் இப்ப மட்டும் ஓடி வருது, இந்தியாவுக்கெல்லாம் ஓடி போக முடியுது. அப்ப கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜ கயேந்திரனும் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க, நீங்கள் இருந்த பிரதேசபையில எந்த பிரதேசபையில இருந்தீங்க? அதுல வருமானம் என்ன, லாபம் என்ன சொல்லுங்க, சொல்லு, பதில கொண்டு வா. அதை நாங்க கொண்டு வர மாட்டோம். அப்புறம் அப்ப இந்த 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 சட்டங்களை கேளுங்க மக்களை. வந்து நாங்கள் விடுற தவறு என்னன்னா, இவன் படிச்சவன், இவன் நல்லா மனுஷன், இவன் தான் பேக்காட்டுக்கான பக்கா பம்மாத்து சுத்தமாத்துக்கான இவன் தான். அடுத்த கேள்வியை போட்டு விட்டுங்க. இப்ப இன்னைக்கு அப்ப இந்த விளக்கத்திற்கு கூட கேள்வி கூட விளக்கத்தை கொடுக்க முடியாத இவர்கள் நீங்க ஏன் ஓடி பதுங்குறீங்க? அது என்ன கூட பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிமார் போகிற ஊடகத்துக்கு பின்னால ஒரு யூடியூபர் மட்டும் அப்படி தேடி வாரான். நீங்க போறது எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் சோத்துக்கு லாட்டி இல்லாம அடிச்சு நிக்கிறான். அவனுக்கு நீங்கள் இங்கதான் போறீங்கன்னு எப்படி தெரியும்? இப்ப இந்த கொஞ்ச நாளா இந்த யூடியூபர் மாதிரி செய்யற விளையாட்டு பத்தில இந்திய ராணுவத்துக்கு பிரபலப்படுத்துறதுக்காக இந்திய ராணுவம் பாலம் கட்டுது, இந்திய ராணுவம் தப்பினார்கள், இந்திய ராணுவம் அடி ஒரு பாலம் தாண்டா போடுறான். ஆமா,
5 நாளா செய்தி. இந்திய ராணுவம் பாலம் போடுது, இப்பொழுது அங்கே இந்திய ராணுவம் கட்டிவிட்டது, இப்பொழுது இந்திய ராணுவம் சிறப்பான சேவை செய்கிறார்கள், இந்திய ராணுவம் இப்பொழுது ட்ரோன்ல படம் பிடிக்கிறார்கள், இப்பொழுது இந்திய ராணுவம். இது இந்திய ராணுவத்தை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? விளம்பரம். அப்ப இது பேரு வந்து யாழ்ப்பாணத்துக்கக்கூடிய அவர்கள் இவைக்கு கீழே நிரப்பிக்கொள்ளுங்க நீங்கள். இது சொல்ல போனா இந்த அவங்களுக்கு இதுல வந்து எனக்கு வர பேசி விட்டுருவா. பாத்தீங்களா? அப்படி ஒரு பாலத்தை ஒரு கத்தாண்டா கட்ட முடியும். ஆமா, அதுக்கு எத்தனை முறை செய்தி ஓடுவிய? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? அப்ப உருட்டு. அப்ப என்னென்றாலும் இந்த அனுரா இப்போ நான் இப்ப கேட்டேன், பேசின எல்லாட்டையும் கேட்டேன், இந்த இலங்கை அரசியல் டிப்ளமேட் எல்லாம் கேட்டேன். நீங்க வாங்க, கோவிக்காதீங்க, நான் தம்பி உங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. இல்லைன்னா இந்த இந்த 2028ஆம் ஆண்டு இவ்வளவு கடன் தொகை வருது, 11,000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ். அதுல இருந்து இலங்கையில தப்ப முடியாது. அவர் சொல்றாரு வந்து 444 ஒருவர் சொல்றாரு, மற்றவர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா சொன்னாரு. அப்போ 444 அதிகமாக இருக்கக்கூடிய அதை சொல்றேன். இப்ப 444 கோடி ரூபாய் ஒரு நாளுக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் கட்டணும்னு சொல்றாரு. ஒரு நாளுக்கு 444 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கட்டணும், ஒரு நாளுக்கு கட்டணும். அப்ப எப்படி இது சாத்தியம்? எப்படி? சரி, அப்ப இலங்கை ரூபாய் வச்சா கூட 440 இலங்கை ரூபாய் வச்சுக்கொள்ளும். அப்ப இலங்கை ரூபாயில 444 கோடி ஏண்டா, சரி 400 கோடி மட்டப்படுத்துவோம். கிட்டத்தட்ட 1000 எவ்வளவு 400 எவ்வளவு வருது? 4000 12,000 கோடி ரூபாய் மாசம். 12 பிளஸ் 13க்கு மேல போகுது. 13,000 கோடிக்கு மேல இலங்கை ரூபாயில மாசம் ஒன்றுக்கு கட்டணும். எப்படி? வட்டி கடை மட்டும் எப்படி? அதுல இன்றைக்கு கவர்மெண்ட் பேயில வந்து வடையா கவனிங்க, இந்த 2.5 லட்சம் பானம் தரைக்கினால 10 மாசத்துல. இப்ப சாதனையை பாருங்க. இன்றைக்கு அதாவது 35 நாள்ல இந்த பேமெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் பே அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டிருக்காங்க ஒரு சிஸ்டம். அதை நான் வரைக்கிறேன், டிஜிட்டல் கொண்டு வந்து நான் வரவேற்கிறேன், பாராட்டுகள். அதை பாராட்டணும், கண்டிப்பா டிஜிட்டல் ஆகணும். இல்லைங்க, நான் அந்த பாராட்டம் பார்த்துறேன். அதுல அந்த பணத்தை ஈஸியா கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒன்றுக்கு அதுல 35 நாள்ல 200 கோடி ரூபாய் தண்டம் கட்டிக்கிறானே. சாதனையை பாத்தீங்களா? 200 கோடி ரூபாய் 35 நாள் அடிச்சவங்க தண்டம் கட்டியிருக்கான். இப்போ 2,50,000 அனுப்பி 60,000 மில்லியன் ரூபாய்க்கு மேல டேக்ஸ் அடிச்சு லாபம் கிடைச்சு, 60,000 கோடிக்கு மேல டேக்ஸ் அடிச்சு லாபம் எடுத்துட்டான். இப்ப அந்த வாகனத்தை அங்க ஓட்டுறவன் விதிமுறைகளை மீறி ஓட்டார்கள், சாலை விதிமுறைகளை மீறினார்கள், சாரதி அனுமதி விதிமுறைகளை மீறினா குடிச்சு போட்டு ஓடுனது, தாரமாரா ஓடுனது, கோன் போடாம ஓடுனது, சிக்னல் போடாம ஓடுனது, ஹெல்மெட் போடாம இப்படி கணக்க கொண்டு 200 கோடி ரூபாய 35 நாளா தண்டமா பெற்றிருக்கான். பாத்தீங்களா? யாருடைய காசு? அப்ப 200 கோடி ரூபாய் 35 நாட்கள் தண்டமாக கட்டப்படுது என்றால், அப்ப இலங்கையில வாகனம் ஓடுகின்றவர்கள் அப்ப சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் ஓடுகிறார்கள். அப்ப சாலை விதி குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்குது. அப்படின்னா நீங்க லைசன்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்படின்னா அந்த அனைத்து டிரைவரை கைது செய்து அவனுக்கு திருப்ப பரீட்சை வைக்கணும். விதிமுறை சொல்றான், பலமுடன் திரும்ப என்ன செய்யணும்? சிக்னல் போடணும். அப்ப ஏன் நீ போடல? 5 வருஷம் அவனுக்கு என்ன செய்யணும்? தடை செஞ்சு விடணும். செஞ்சியா? செய்யல. அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம் சொல்லுங்க? பதில் இல்லைங்க. ஒன்றுக்கும் பதில் இல்லை, ஒன்றுக்குமே பதில் இல்லை. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் சொன்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க ஒரு முடிவுக்கு வந்து இதை முடிவு கட்ட ஒண்ணும் இல்லை வேண்டாம், நாங்கள் காணாம போயிடுவோம். எங்கள் தேச விடுதலை தொடர்பாக நாங்கள் இருக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்களாக இருக்க வேண்டும். அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமான இடத்துல வந்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து சரியான முறையில் நாங்கள் பயணிக்க வேண்டும். கேடு கட்டம் வந்து கேள்விக்கு பதில் இல்லை. எப்ப பார்த்தாலும் நான் விடுறேன். எப்ப வாயத்துறோம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். இந்த 11,000 கோடிங்கிற கண்டாவள பிரச்சனை கூட பதில் இல்லை. மீனவ அமைச்சர் கொடுக்கறது 13,000 கோடிங்கடா, 1,300 கோடிங்கடா, பதில் இல்லை. அப்ப அந்த பிரதேச சபையுடைய வருமானம் என்ன? 805 மில்லியன் செலவண்டால் எவ்வளவு லாபம்? கரைச்சி பிரதேச சபையை சேர்ந்தவர்களை பய சொல்லுங்கடா, பதில் இல்லை. கரைச்சி பிரதேச சபையில் 20 சிறு இலங்கை தமிழ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப 805 மில்லியன் செலவை சொன்ன நீங்க
அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் ரூபாய் நீங்க செலவு செஞ்சுக்கிறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஓகே 2 மில்லியன் செலவு செய்த நீங்கள் அப்படின்னா லாபம் அதை விட கூடவெல்லாம் எடுத்துருக்கணும். குறைஞ்சது 3 மில்லியன் எடுத்திருக்குமல்ல. அப்ப 36 மில்லியன் மாதம் லாபம் இல்ல. அப்ப 36 மில்லியனுக்கு மேல லாபம் எடுத்திருந்தால் மாசம் எங்க அந்த காசுங்க எங்க பதில் இல்லையே. அறிக்கை முழுக்க அறிக்கை கணக்கறிக்கை இந்த வருடத்துடைய கணக்கறிக்கை இவ்வளவு இதை பற்றி யாருமே பேசல. வன்னியமன் கேட்க வழிக்கிறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது. இது வந்து பேசப்பொருளா வருது. இப்ப நான் முத்தியங்கட்டு குளத்தை கேட்டேன், யாரா கண்டது இந்த கட்டிட கொத்தனரை கொண்டு சொல்லண்டா. இப்ப மண்ணை அணிய போட்டு நிரப்புறான். 2ஆம் ஆண்டு குளம் உடைக்கப்பட்டேன்னு சொன்னேன். இல்லையாண்டா உடைச்சல ஒத்துக்கண்டா. இப்ப போய் அங்க நின்று மண்ணை கட்டுறான். அங்கே கல்மணு குளம் இப்படி ஏகப்பட்ட குளம் கிடைக்குது. எல்லாம் உடையுது. பிரபந்தம் உடைஞ்சிடாக்கா. இன்று இப்ப செய்தி மக்களை வடையா கவனிங்க. நோரியால 500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாயிருக்கான். இப்ப வந்த பொண்ணு 400, இது 100 கூடிட்டுதுங்க. எனக்கு திக்கண்டு போச்சுங்க. ஏற்கனவே சேதம் வந்த மக்கள் அவலப்படுறானே. இப்ப மகாபலி அங்கெல்லாம் துரிச்சு திறந்து விட்டான் பழையபடி. அப்ப கலனி இதெல்லாம் வந்து இப்ப பழையபடி வெள்ளம் போகுது. இப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கிறான். எங்க போறது? 500 மில்லிமீட்டர் மழை. அப்ப அந்த நவம்பர் 27, 28, 29 அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1500 நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கான். செய்தியில சொல்றாங்க, அரசாங்கம் சொல்லுது. அப்படின்னா பாருங்க, பேரிடர் அரசாங்கம் சொல்றாங்க இல்லையா, பேரிடர் முகாமத்துவ மையம் சொல்லுதல்ல, இது சட்டம் எதிர்பார்க்காது வரலாறுல இப்படி வரவே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. 1500 நிலநடுக்கம் வேண்டாம் அரசு என்னதான் செய்ய முடியும்? வரலாறுல இப்படி வர இல்லையே. அப்ப அதுக்கண்டே ஒரு அரசாங்கம் ஒரு செய்தி, நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. நான் பாராட்டுறேன் அரசாங்கத்தில், இதுல பாராட்டுறேன். என்ன அப்படி என்றால், அபாயகரமான பாதிப்புகள் அதிகம் வருகின்ற பகுதிகளில் மக்கள் குடியமர்த்த நான் பாராட்டுறேன். அங்க இந்த மக்கள் குடியமர்த்த படவும் மாட்டார்கள், அங்கு மக்கள் வாழ விடவும் மாட்டார்கள். அப்ப என்ன செய்யற, பாதுகாப்பு இடங்கள்ல குடியமர்த்த நான் வரவேற்கிறேன். இது மக்கள் நிலை, இதை பாராட்டுறேன். அரசாண்டா இப்படி இருக்கணும். அப்ப இதுல இருந்தால் மழை வீழ்ச்சி உடையும், ரோட்டுடையும். முன்னே கூட ரோட்டை காட்டுறாங்க, இடிஞ்சு விழுதே மக்களே. நீர் பிடிச்செல்லாம் புதுசா உருவாயிருக்கு. யூடியூப்ல போட்டிருக்காங்க, போய் பாருங்க. கணவர் வந்து போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அந்த பாதுகாப்பான இடங்கள்ல இந்த கொட்டகலை, இந்த பகுதி மக்கள் எல்லாம் ரம்போட கொட்டகலை, அங்கால நோலியா பக்கத்துல பல இடங்கள்ல இந்த பகுதியெல்லாம் வந்து மிக ஆபத்தா இருக்குது. அந்த இடிஞ்சு விழுது. வருங்காலங்களில் மிகப்பெரும் நிலநடுக்கம் எல்லாம் சொல்றாங்க, எதிர்வு கூடுறாங்க. அப்ப அரசாங்கம், அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை நான் வாழ்த்துறேன். உண்மை வரவேற்கத்தக்கது. மக்களை அது யாரா இருந்தாலும் சரி, திட்டத்துக்கு மட்டும் வாயிருக்கு வாழ்த்தா மனம் இல்லையே, இதில் நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனா சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. அதுவும் 2027ஆம் ஆண்டு அந்த மக்கள் பாதுகாப்பாக ஆட்டப்படுவார். ஏன்னா 2028ஆம் ஆண்டு தேர்தல் வருது. வழியா கவனிங்க. எல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. முதல் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா தோழர்களுக்கு நன்றி, வணக்கம். முதல் நாள் சந்திப்போம். பேசிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். வார இந்த புள்ள அந்த கருத்து சொல்லி பார்த்தா